ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் ஃப்ரிட்ஜு புதுசு மாதிரி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். மந்த்லி ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, இப்படி இருக்க ஃப்ரிட்ஜு ஒரு நிமிஷத்தில் இப்படி புதுசு மாதிரி மாறிடுங்க. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற லேபிள் நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அல்லது கம்பி ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப சுரண்டி கழுவுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இந்த லேபிள் மூழ்கிற அளவுக்கு நல்ல ஒரு அகலமான டப்பில் தண்ணியை ஊற்றி இந்த கண்டெய்னர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக பிரித்து வரும். இது நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரிட்ஜை வந்து மந்த்லி ஒன் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் ஷட் டவுன் அப்படின்னு அறிவிக்கும் போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஐஸ் கட்டியெல்லாம் எதுவுமே விழுந்திருக்காதுங்க. அது தண்ணி எல்லாமே உருகி மெல்ட் ஆகி போயிருக்கும். அந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை சீக்கிரமாக முடிஞ்சிரும். ஃப்ரிட்ஜில் அதிகமான வெஜிடபிள்ஸ், எந்த ஒரு நிறைய பாத்திரமும் இல்லாத டைமில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னு திங்க் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ரேக்கா அதில் இருக்க ட்ரே எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக அரிசியில் கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்து வச்சுருந்தது அது எல்லாமே கீழே சிந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. இந்த கரை நீக்கிறதுக்குமே நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு 2 சொட்டளவுக்கு நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மூடி அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கணும். வினிகர், ஷாம்பு இது 2 மட்டும் இருந்தால் போதும். உங்கள் ஃப்ரிட்ஜு நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். அதில் இருக்க கரைகளையும் எடுத்துரும். அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு எல்லா பக்கத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. சிந்தி இருக்க துகள்கள், டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு அந்த அரிசி சிந்தி இருக்கிறது, அந்த கரைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி, நான் இதை வந்து எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இதில் நிறைய வந்து தண்ணி சிந்தி இருக்குது அல்லது வந்து நிறைய இந்த மாதிரி ஏதோ ஒன்று சிந்தி இருக்குது அப்படின்னா இதை நம்ம எடுக்கிறதுக்கு வேஸ்டான மூடி, நம்ம வீட்டில் நிறைய கண்டெய்னர், அதாவது ஸ்வீட் பாக்ஸோ அல்லது ஏதோ ஒரு பாக்ஸ் வாங்கியிருப்போம், அந்த பாக்ஸுடைய மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த ஃப்ரிட்ஜு கடியில் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அந்த மூடியில் அந்த அழகாக அதில் சிந்திருக்க டஸ்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே எல்லாம் சிதறாதுங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜு கால் வச்சுருப்போம்ல அதில் இருக்க டஸ்ட்டையும் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா அந்த மூடியிலேயே வந்து நம்ம தள்ளி விட்டுக்கலாங்க. இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது இதில் தண்ணியெல்லாம் சிந்திருக்கு அப்படின்னா கீழே சிந்தணும் அப்படின்னா அது காலில் எல்லாம் படும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கலந்து வச்ச அந்த லிக்விடை வந்து ஒரு டவல் ஒன்று வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. அதில் சிந்திருக்க கரைகளாக இருக்கட்டும், பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். நம்மளுடைய ஃப்ரிட்ஜு புதுசு மாதிரி ஆயிரும். இந்த 2 பொருள் மட்டும் போதுங்க. எவ்வளோ அழகாக அந்த கரைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ படிஞ்சு போன அழுக்குகளாக இருக்கட்டும் அல்லது கிருமிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த வினிகரும் இந்த ஷாம்பு வந்து அழகாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், பாக்டீரியாலாம் இல்லாமல் நல்ல புதுசு மாதிரி இருக்குங்க. மந்த்லி ஒன் டைம் கண்டிப்பாக நம்ம இந்த வினிகர், ஷாம்பு யூஸ் பண்ண இந்த லிக்விடை வச்சு இந்த டவலில் நல்லா துடைக்கும் போது நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மக்குன தன்மை மாதிரி அல்லது ரொம்ப வந்து ஒரு மாதிரி கலர் மக்குன மாதிரி ஆயிரும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு நம்ம வெறும் நார்மலாக விம் லிக்விட் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சமாக ஷாம்புவும் வினிகரும் சேர்த்து நீங்கள் நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரிட்ஜு வந்து புதுசு மாதிரி ஆயிரும். இப்போ நான் எல்லா பக்கமுமே வந்து நல்லா இந்த தண்ணியை தொட்டே வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு துண்டு ஒன்று வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈர டவல், நார்மலாக இந்த ஷாம்பு தண்ணி இல்லாமல் நார்மலான ஒரு தண்ணி ஒன்று தொட்டு நல்லா நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாம் போயிடும்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக இந்த டோர் சாத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா மேல் பகுதியில் நிறைய டஸ்ட்டு பதிஞ்சிருக்கும். அதையுமே நம்ம அந்த ஈர துணியை வச்சு லைட்டாக அந்த பெல்ட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்தாலே அதில் இருக்க டஸ்ட்டு அழுக்குகள் எல்லாமே வந்து அழகாக ரிமூவ் ஆயிருங்க. கையில் வச்சு இந்த துண்டை வச்சு நம்ம ஒரு விரலால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போதே அதில் இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது அந்த டோரை சுற்றி இருக்க அந்த பெல்ட்டையும் நம்ம க்ளீன் பண்ணணும். எல்லா பக்கத்துலேயுமே நல்லா அந்த ஷாம்பு தண்ணி அந்த வினிகர் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை தொட்டே நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கரைகளாக இருக்கட்டும் பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இது. எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு 1 hour வந்து இந்த ஃப்ரிட்ஜை அப்படியே ஓப்பன் பண்ணியே விட்டுறணும். எனக்கு ஷட் டவுன் அப்படிங்கிறனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நல்லா இது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 1 hour ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே வந்து திறந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குங்க. இந்த பெல்ட் ஓரங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சைடு ஓரங்களில் இருக்க பெல்ட்டையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த லிக்விட் தண்ணியை தொட்டு துடைக்கும் போதே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எல்லா சைடு ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேக் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து எல்லாம் அந்த லிக்விட் தண்ணியை வச்சியே நம்ம தொடச்சி விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரேக் அந்த கழட்டி வச்சோம்ல அந்த தனித்தனியாக அந்த ரேக் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக ஒரு டிஷ் வாஷ் வச்சு நம்ம வாஷ் பண்ணி நல்லா 1 மணி நேரம் காய வச்சாலே போதும். நம்ம துணியெல்லாம் போட்டு துடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த லிக்விட் வச்சு தொடச்சிட்டு நல்லா 1 hour வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது, ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இது நல்லா 1 hour ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதும் அந்த ரேக்குமே நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜு பாருங்கள் புதுசு இப்போ வாங்கின ஃப்ரிட்ஜு மாதிரி நல்ல புதுசு மாதிரி ஜொலிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த கண்டெய்னர் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சுரண்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு வருதுன்னு. லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சாலே வந்து அழகாக எடுத்துகிட்டு வரும். கம்பி ப்ரஷ்லாம் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. கையில் தேய்ச்சாலே வந்து அழகாக அந்த பசைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இது எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம நார்மலாக ஒரு சோப் வச்சு வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்டெய்னர் பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் பீஸாலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸாக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஒரு ஷேஃபில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருப்போம். நம்ம தேய்ச்ச மாவு மேலே உடனே வந்து ஒரு சாஸோ அல்லது லிக்விட் அதெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. அதை நம்ம அந்த தேய்ச்சி வச்ச மாவுக்கு மேலே ஒரு கம்பியோ அல்லது ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை தேய்க்கணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக பீஸா நல்லா உப்பி வரும். நான் ஆல்ரெடி ஒரு பீஸா போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பீஸாக்கு தான் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ஓவன்லாம் இல்லாமல் குக்கரில் தான் நான் பீஸா ரெடி பண்ணினேன். அந்த பீஸா தட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு கொஞ்சமாக தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த தட்டில் தான் நான் இந்த பீஸா ரெடி பண்ண அந்த பேஸை போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த சாஸை நான் தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். டொமேட்டோ சாஸ் மாதிரி நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணது. இது எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு துருவி வச்சுருக்க கொஞ்சமாக சீஸ், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அது நல்லா சூஸியாக நல்லா வெந்து வந்திருக்குங்க. நான் கொஞ்சமாக ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அகைன் இதுக்கு மேலே நிறைய சீஸ் சேர்த்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பீஸா செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக சூப்பராக வரும். டொமேட்டோ சாஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதுங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த தட்டை வச்சு நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பீஸா நல்லா உப்பி ரெடி ஆயிரும். இந்த குக்கருக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு மேக்ஸிமமான பெரிய தட்டு வச்சுட்டோம் அப்படின்னா குக்கரை லைட்டாக இந்த மாதிரி சாய்ச்சிட்டு அந்த இடுக்கியை வச்சு எடுத்தாலே வந்து அழகாக பீஸா தட்டு வந்துடும். இடுக்கியை பிடிச்சி தூக்குறதுக்கு நம்மளால் முடியல அப்படின்னா குக்கரை லைட்டாக சாய்ச்சிங்கனாலே அழகாக வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டை, அதாவது நம்ம ரொட்டியெல்லாம் சப்பாத்தியெல்லாம் தேய்ப்போம்ல அந்த கட்டை மேலே இந்த பீஸா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சு வெட்டணும் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய பீஸா ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். வீட்டில் பீஸா செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக போட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி அகலமான தட்டில் வச்சு நம்ம ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா சட்டுன்னு பீஸா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஐடியா கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பீஸாலாம் போடுறோம் அப்படின்னா
இதில் சீஸ் நம்ம துருவும் போது நிறைய பேருக்கு வந்து அந்த சீஸ் வந்து நல்லா உதிரியாக இந்த மாதிரி வராதுங்க. இந்த மாதிரி சீஸ் நல்லா பூ மாதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சீஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசருக்குள்ளே நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் நம்ம துருவுறதுக்கு நல்லா அழகாக ஈஸியாக இந்த மாதிரி பூ மாதிரி வருங்க. துருவும் போது இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே இந்த மாதிரி தான் இழுக்கணும். அப்போ தான் வந்து சீஸ் நல்லா நீளமாக நல்லா உதிரியாக பூவாக வரும். நம்ம பீட்ரூட் காயெலாம் துருவுற மாதிரி போட்டு துருவணும் அப்படின்னா சீஸ் நமக்கு நல்லா உதிரியாக இந்த மாதிரி வராதுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா வரவே வராது. நான் மேலேருந்து தேய்ச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலேருந்து கீழே இழுத்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சாதான் வந்து சீஸ் நல்லா உதிரியாக பூ மாதிரி வரும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அமேசிங்கான ஒரு பொருள் 400 ருபீஸுக்கு தான் வாங்கியிருந்தேன். அதோடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. 400 ருபீஸில் 24 கண்டெய்னர் வரும். இது நம்மளுடைய கிச்சனை ரொம்பவே அழகாக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான். நம்மளுடைய கிச்சனை அழகாக வைக்கணும், ஒரே மாதிரி பொருட்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திங்ஸை வாங்கலாம். 24 கண்டெய்னர் வெறும் 400 ருபீஸ்னால் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறனால நமக்கு இதில் போட்டு வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா அழகாக தெரியும். பாக்ஸ் ஒன்றுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 1000லேருந்து 600, அதுக்கடுத்தது வந்து 200, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருமே வந்து தனித்தனியான ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து 24 கண்டெய்னர் அப்படிங்கிறனால 6 பீஸில் வந்து ஒரே மாடலில் 6 பீஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்களும் இது வாங்கணும் அப்படின்னா இதோடைய லிங்க் வந்து நான் வந்து என்னுடைய சேனலுக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. 400 ருபீஸ்க்கு நம்ம எல்லா திங்ஸுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 1 லிட்டர் குவான்டிட்டி அளவுக்கு 200 ருபீஸில் இந்த பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். 6 பாக்ஸ் வந்து 200 ருபீஸ்ன்னு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இதுவுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நீங்களும் முடிஞ்சால் வாங்கி பாருங்கள். இதை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் நம்ம வந்து விசில் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ப்ரைஸ் கம்மியாகும். அந்த டைமில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து 300 400 அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வாங்காமல் நம்ம வந்து நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம விசில் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு சில டைமில் 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இதோடைய லிட்டுமே நல்லா டைட்டாக நல்லா கிரிப்பாக இருந்துச்சுங்க. இது 1 லிட்டர் குவான்டிட்டி. இது 6 பாக்ஸ் வந்து 200 ருபீஸ் அப்படின்னு வாங்கினது. பார்க்குறதுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப அழகாக நீட்டாக நம்ம உள்ளே என்ன திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி நல்லா அழகாக நீட்டாக தெரியும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.